வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கான டிபிஎம்எஸ் சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கோங்க. இன்றைக்கி டே 3 கிளாஸு. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, நெட்டு, செட்டு, காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிச்சுட்ருக்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்குள்ள கான்செப்ட் போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் மாடல். அதாவது இஆர் டயக்ராம்ஸ் பார்த்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இஆர் டயக்ராமோட டெஃபினேஷன் என்ன, அதில் எந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட கார்டினாலிட்டி எப்படி மேப் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுலேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செக்ஷனில் பார்க்க போகிறோம். அன்னன்னைக்கு கான்செப்ட் பார்த்துட்டு கூடவே அதோட எம்சிக்யூ பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக பூஸ்ட் ஆகும். தென் நிறைய கொஷின்ஸும் இந்த கான்செப்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வெல் நாலேஜாக மாஸ்டராக இதில் நம்ம வந்துடலாங்க. ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போய் பார்க்கலாமா? வாங்க. சில ரூல்ஸ் இருக்குங்க மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, 1 to 1 அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று டோட்டல் பார்ட்டிசிபேஷன், அனதர் ஒன்று பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். ஸோ டோட்டல் பார்ட்டிசிபேஷனாக நமக்கு தெரியும் 2 லைன்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பார்ட்டிஷியல் பார்ட்டிசிபேஷனாக ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் எங்கே வரும் அப்படின்னா என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் நடுவில் கொடுத்துருப்போம். ஸோ இப்படி டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு டேபிள் இஸ் எனஃப். 2 பார்ட்டிஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா 2 டேபிள் நமக்கு வேணும். 1 to many ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் 2 டேபிள் வேணும். many to 1 ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் 2 டேபிள் வேணும். many to many இருந்தால் 3 டேபிள்ஸ் வேணும். அடுத்து ஸ்ட்ராங் என்டிட்டி வித் மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரு என்டிட்டியில் மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 டேபிள்ஸ் வேணும். வீக் என்டிட்டி ஷுட் மெர்ச் வித் த டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஒரு டேபிளில் இஆர் டயக்ராமில் வீக் என்டிட்டி இருக்குது அப்படின்னா அது எதோட மெர்ச் ஆயிரும் அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷனோட தான் மெர்ச் ஆகும். இதில் பிஃபோர் நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்த கிளாஸோட சின்ன ரிவிஷன் போயிட்டு வந்துருங்க. அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டல் பார்ட்டிசிபேஷனுங்கிறத நம்ம இந்த லைன்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலாங்க. அண்ட் இங்கே இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங் என்டிட்டி வித் மல்டி வேலிட் அட்ரிபியூட். ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டிங்கிறத ரெக்டாங்கிள்ஸ் கொடுப்போம், வெறும் ஒரு சிங்கிள் ரெக்டாங்கிள். வீக் என்டிட்டிங்கிறத டபுள் ரெக்டாங்கிள் மென்ஷன் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வேலிட் அட்ரிபியூட் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் ஓவலில் மென்ஷன் பண்ணுவோங்க. நார்மல் அட்ரிபியூட்டை சிங்கிள் ஓவலில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னா என்ன, பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன்னா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னா இட் இன்வால்வ்ஸ் அட்லீஸ்ட் 1 ரிலேஷன்ஷிப். எங்கே டோட்டல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்களோ அந்த என்டிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட அட்லீஸ்ட் ஒன்ஸாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னா எவ்ரி என்டிட்டிஸ் இன்வால்வ் கிரேட்டர் தென் 0வாவோ இல்லைனா நாட் நல்லாவோ இருக்கும். தட் மீன்ஸ் மினிமம் 1ஆவது இருக்கும். ஸோ பார்ட்டிஷியல் பார்ட்டிசிபேஷன் எடுத்துட்டோன்னா ஸோ மே ஆர் மே நாட் அக்கர். ரிலேஷன்ஷிப் மே ஆர் மே நாட் அக்கர். ஸோ அட்லீஸ்ட் 1 ரிலேஷன்ஷிப் வர்றது வரலாம் இல்லை வராமல் போகலாம். ஸோ அது கிரேட்டர் தென் 0வாக இருக்கலாம், அது நல்லாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் என்ரோல்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டிபார்ட்மெண்ட் ஆர் கோர்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டல் பார்ட்டிசிபேஷனாக இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஆல் ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி என்டர் வித் எனி ஒன் கோர்ஸ். ஏதாவது ஒரு கோர்ஸில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதா என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி டோட்டல் பார்ட்டிசிபேஷன் வந்துருச்சு, இங்கே என்னது 1 to 1 ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்கனாலே கண்ணை மூடிட்டு இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் நம்ம கொடுத்துடலாம். ஸோ டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு மொத்தமாகவே ஒரு டேபிள் மினிமமாக இருந்துச்சுன்னா போதும். ஓகேவா? இதுவே பார்ட்டிஷியல் பார்ட்டிசிபேஷனாக இருக்குது, தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கேயும் ஒரு லைன் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு லைன் தான் இருக்குங்கும்போது நமக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் டேபிளும் கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் டேபிளும் தேவை. ஸோ 2 டேபிள் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அண்டு பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ காமனாக நான் சில
எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ என்டிடிஸ் ஓகேவா. ஸோ அங்கே பார்த்த ரூல்ஸை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக போடுறோம். ஒன் டு ஒன் சரியா. இங்கே என்னன்னாலும் ஃபில்லப் ஆகிருக்கலாம், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஒன் டு மெனி, மெனி டு மெனி, இது என்னவானாலும் இருக்கலாம் சரிங்களா. ஒன் டு மெனி, மெனி டு ஒன் அப்படின்னு எப்படின்னாலும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுனா, டோட்டல் பார்ட்டிசிபேஷனுங்கும் போது டோட்டலாகவே நமக்கு ஒரு டேபிளாக கொடுக்க போகிறோம். பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் டேபிள், இந்த என்டிட்டி ஃபர்ஸ்ட் என்டிட்டியும் செகண்ட் என்டிட்டியும் இந்த ரிலேஷன்ஷிப்போடு வரும் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் டேபிளும் இதுக்கு ஒரு செப்பரேட் டேபிளும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு 2 டேபிள். ஒன் டு மெனின்னு எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மெனி இருக்கு இல்லையா, ஸோ அந்த என்டிட்டி வந்து ரிலேஷன்ஷிப்போடு போய் மெர்ஜ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு டேபிளும் இதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டேபிளும் தேவை. அப்போ 2 டேபிளுங்கிறது நமக்கு என்எஃப். இதுவே வந்து மெனி டு மெனி கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு டேபிள், இந்த என்டிட்டிக்கு ஒரு டேபிள், இந்த என்டிட்டிக்கு ஒரு டேபிள், தென் இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு செப்பரேட் டேபிள் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் டோட்டலாக 3 டேபிள்ஸ் வந்து நமக்கு வருது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் என்டிட்டி இருக்குது, பட் அதோட அட்ரிபியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ், அதாவது டபுள் சர்க்கிள் வந்திருக்கு அப்படின்னாலே அந்த டேபிள் வந்து என்ன ஆகும்னா 2 டேபிளாக நம்ம மாற்றுவோம். ஸோ அப்படி தானே நம்ம பிரித்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஃபோன் நம்பர்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 டேபிளாக பிரிச்சுக்கிடுவோம். ஃபோன் நம்பர் 1, ஃபோன் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து நார்மலைசேஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே இதுக்கு வந்து செப்பரேட்டாக இது 1 to 1 ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம். அப்போ இது ஒரு செப்பரேட் டேபிள், இது ஒரு செப்பரேட் டேபிள் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே மல்டி வேலிட் கொடுத்துருக்கனால இதுக்கு 2 டேபிளும் இதுக்கு ஒரு டேபிளும் அசைன் ஆகும். ஸோ டோட்டலாக நமக்கு 3 டேபிள் வேணும் சரிங்களா. சப்போஸ் இங்கே மல்டி வேலிட் கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் 2 டேபிள் வேணும், இங்கேயும் 2 டேபிள் வேணும். ஸோ டோட்டலாக 4 டேபிள்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸாக இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள் ஃபார் த கிவன் இயர். இந்த இயருக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா. எத்தனை டேபிள் வேணும் அப்படிங்கிறது 1 to 1 ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் பார்ஷியல் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் லைன் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியலாக என்ன டேபிள் 2 டேபிள்னு வச்சுருவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன செக் பண்ணணும், அட்ரிபியூட்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டே வரணும். இதில் எல்லாம் சிங்கிள் அட்ரிபியூட் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு டேபிள், இதுக்கு ஒரு டேபிள். நெக்ஸ்ட் இது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ் வந்துருச்சு. அப்போது இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ் நமக்கு வேணும். ஸோ அப்போ இதுக்கு 2 டேபிள்ஸு, இதுக்கு 1 டேபிள், ரெண்டையும் செப்பரேட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 3 டேபிள்ஸ் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ அப்போ மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ் இருக்கனால இது 2 டேபிள் ஆகிடுச்சு. இங்கே வந்து 1 டேபிள் இருக்குது, டோட்டலாக 3 டேபிள்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல சிங்கிள் அட்ரிபியூட் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்ட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இதுக்கு ஒரு டேபிள், இதுக்கு ஒரு டேபிள், 2 டேபிள் இருந்தால் போதும். ஓகேவா. ஆன்சர் பாருங்கள், 3 டேபிள்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்து ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள் ஃபார் த கிவன் இயர். இந்த இயருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள்ஸ் வந்திருக்கு, 2 ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே அவங்க கொடுக்கல, மென்ஷன் பண்ணலை. ஸோ மென்ஷன் பண்ணாதப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்டிட்டிஸை மட்டுமே வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லி பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்போட இது ஜாயிண்ட் ஆகிடும். இங்கே ஃபுல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து வீக் என்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இது ஜாயிண்ட் ஆகிடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிட்டு வந்துடுங்க. மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ் எதுலேயுமே இல்லை. ஸோ அப்போ நமக்கு வந்து இதை பற்றி யோசிக்க வேண்டாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இது ஃபுல்லி அட்ரிபியூட்டு, இது ஃபுல்லி ஜாயிண்டட். ஸோ அப்போ இப்படி ஃபுல்லி ஜாயிண்ட் வரும்போது இதுலேருந்து இது ஜாயின் வரும்போது ஒரு டேபிளும், இங்கேருந்து இங்கே ஜாயின் வரும்போது ஒரு டேபிளும், இதுக்கு ஒரு டேபிளும் நமக்கு வேணுங்க. புரியுதா. ஸோ இப்படி இங்கே சப்போஸ் இங்கேயும் நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா
ஃபுல்லி பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டா தான் நம்ம ஒரு டேபிளுங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே அப்படி இல்லை, சரிங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஏக்கும் R1க்கும் நடுவில் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கும் R2க்கும் நடுவில் தான் ஃபுல் இருக்குது. அப்படி எடுத்துக்கும் போது ஃபுல்லி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்போடு தான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப்போடு ஜாயிண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது, இங்கே ஒரு டேபிளும் இது ஒரு டேபிள் இது ஒரு டேபிளாக நமக்கு கன்சிடர் ஆகும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை டேபிள்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ் வேணும். ஓகேவா? அடுத்த கொஷின், ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் கிவன் இயர் டயக்ராம். இந்த டேபிளில் பாருங்கள், அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 to many கொடுத்துட்டாங்க. 1 to many கொடுத்துட்டாங்கன்னா எங்கே மெனி இருக்கோ அந்த என்டிட்டி என்ன ஆகும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்போட மெர்ஜ் ஆகிடும். இது இப்படி மெர்ஜ் ஆயிடுச்சு, இது தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது வந்து சிங்கிள் அட்ரிபியூட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். இது 2 சிங்கிள் அட்ரிபியூட்டு, இது மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். அப்போ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் வந்தாலே நமக்கு 2 டேபிள் வேணும். இப்போ இங்கேயே செப்பரேட்டாக நமக்கு 2 டேபிள் வேணும். இப்போ டோட்டலாக எத்தனை டேபிள்ஸ் வருது? 4 டேபிள்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ 1 to many அப்படின்னா கண்ணை மூடிட்டு போயிடக்கூடாது, அடுத்த ஸ்டெப்பையும் நம்ம செக் பண்ணிவிட்டு போகணுங்க. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் ஃபார் த கிவன் இயர். இந்த இயரோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. எம்ப்ளாயி ஹேஸ் எம்ப்ளாயி ஐடி. ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி தான் கம்பல்சரி இருக்குங்க, கரெக்டுங்களா? ஒரு எம்ப்ளாயி ஐடி ஒரு எம்ப்ளாய்க்கு தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம போய்க்கலாம் ரிவர்ஸ்லேயும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது என்ன ரிலேஷன்ஷிப்? 1 to 1 ரிலேஷன்ஷிப். சப்போஸ் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மெனி எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ஐடி கம்பேர் பண்ணும்போது ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி தான் இருக்கும். ஸோ இது 1 to 1 ரிலேஷன்ஷிப். ஸோ ஆன்சர் இஸ் 1 to 1. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த டிகிரி ஆஃப் ரிலேஷன் டேட்டாபேஸ் இஸ் டேஷ். இது லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன். டிகிரி ஆஃப் ரிலேஷன், அந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் ரிலேஷன் அப்படின்னா ரிலேஷன்ஸ் மீன்ஸ் டேபிள். ஒரு டேபிளில் ரிலேஷனுங்கிறத எப்படி கேட்குறாங்க? டேபிளில் ரிலேஷன்னா என்ன அர்த்தம்? என்ன வரும்? காலம்னு வருமா? ஸோ நம்பர் ஆஃப் காலம் அப்படின்னு வரும். ஸோ காலம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் அட்ரிபியூட் ஆர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் வந்துடலாம். நம்பர் ஆஃப் என்டிட்டி இன் த ரிலேஷன் கிடையாது. நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன் த ரிலேஷன்ஸ் கரெக்டு. மேப்பிங் ரேஷியோ கிடையாது. நம்பர் ஆஃப் ரோஸ் இன் டேபிள் கிடையாது. ரோ எப்போ வரும்? கார்டினாலிட்டி அப்படின்னு வந்தால் ரோ வரும், கரெக்டாக? நம்பர் ஆஃப் என்டிட்டி எப்போ வரும்? நேற்று கிளாஸில் ரொம்ப தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம். நம்பர் ஆஃப் என்டிட்டி இந்த ரிலேஷன் அப்படின்னா டிகிரி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் செட். டிகிரி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் செட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே என்ன ஆயிரும்? நம்பர் ஆஃப் என்டிட்டி வந்துடும். ஓகேவா? நம்பர் ஆஃப் என்டிட்டி வந்துடும். இங்கே ரிலேஷன்னு கொடுத்துருக்கனால தான் நம்ம என்ன வருது? அட்ரிபியூட்ஸ், நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் வருது. ஸோ இந்த இடத்த நம்ம டிகிரின்னு வந்தாலும் சரி கார்டினாலிட்டின்னு வந்தாலும் ரொம்ப கவனமாக செக் பண்ணணும். இது லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, பட் ரிலேஷன்ஷிப் செட்டு வச்சு கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஷின், வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் required to convert ER diagram with 2 entities and 1 relationship between them with the partial participation constraints of the both entity. இந்த மாதிரி லாங் கொஷின் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் required to convert the ER diagram with 2 entities and 1 relationship. 2 entity and 1 relationship between them partial participation. ஃபஸ்ட்டு 2 entities வரைஞ்சிக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? இதை x1 இது x2ன்னு வச்சுக்கோங்க. ரிலேஷனுங்கிறதுனால இதை நான் R1ன்னு வச்சுக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க? பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஒரு சிங்கிள் லைன் தான் வரும். சரி, சிங்கிள் லைன் தான் வரும். ஓகேவா? இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கல?
கார்டினாலிட்டி கொடுக்கல. 1 to 1 1 to many to manyன்னு கொடுக்கல. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ரெக்யூர்டு. மினிமம் எத்தனை டேபிள் வரும், மேக்ஸிமம் எத்தனை டேபிள் வரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்மலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கார்டினாலிட்டி வச்சு செக் பண்ணி பார்க்கணும். என்னென்ன கார்டினாலிட்டி இருக்குது, 1 to 1 1 to many, தென் மெனி டு ஒன்றுனாலும் சேம் தான். ஸோ அதை திருப்பி போட வேண்டாம். மெனி டு மெனி. ஸோ இந்த 3 இதுலேயும் நம்ம செக் பண்ணணும். இப்போ 1 to 1 இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க பார்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம டோட்டல் பார்ட்டிசிபேஷனுக்கு போகவே வேண்டாம். பார்ஷியல்னால் நமக்கு 2 டேபிள் கிடைக்கும். 1 to many இருந்தாலும் 2 டேபிள் கிடைக்கும். மெனி டு மெனியாக இருந்தால் எத்தனை டேபிள் கிடைக்கும், 3 டேபிள் கிடைக்கும். இந்த 3 ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போது நம்ம 1 to 1 இருந்தால் 2 டேபிள் கிடைக்கும், 1 to many இருந்தால் 2 டேபிள் கிடைக்கும், மெனி டு மெனியாக இருந்தால் 3 டேபிள் கிடைக்கும். அப்போ இந்த டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நமக்கு எத்தனை மினிமம் கிடைக்கும், சப்போஸ் 1 to 1 இருந்தால் 2 தேவைப்படும். இல்லை அது மேக்ஸிமம் மினிமம் மெனி டு மெனியாக இருந்தால் மேக்ஸிமம் 3 கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 2 and 3. மினிமமாக இருந்தால் 2, மேக்ஸிமமாக இருந்தால் 3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னா நமக்கு ஒரு டேபிள் போதும். டோட்டல் பார்ட்டிசிபேஷனுங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே ஆன்சர் மாறிடுங்க. ஸோ மினிமம் 1 மேக்ஸிமம் 3 இருக்கும். இங்கே பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்கனால மினிமம் 2 மேக்ஸிமம் 3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 அண்டு மேக்ஸிமம் 3 தான் ஆன்சர். ஓகேவா? சட்டுன்னு ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டு ஆன்சர் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் லாங் டைம் எடுத்த மாதிரி தெரியும், அப்புறம் ஃபாஸ்ட் ஆகிடும் உங்களுக்கே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு லென்த்தாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. let m1 m2 let m1 m2 are 2 entities. 2 entities போட்டுருவோமா, m1 m2 2 entities. இந்த இயர் டயக்ராம் சிம்பிள் சிங்கிள் வேலிட் அட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, சிங்கிள் வேலிட் அட்ரிபியூட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. R1 அண்ட் R2 ரிலேஷன்ஷிப். சரிங்க, R2 வருங்க, பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. R1 and R2 are the 2 relationship between the E1 and E2. E1 entity 1 entity 2. சரிங்களா? அதை தான் இங்கே M1 M2 கொடுத்துருக்கோம்ல, அதான் கொடுத்துருக்கோம். entity 1 and entity 2 கடையில் 2 ரிலேஷன் இருக்குது. ஒன்று R1, இன்னொன்று R2ங்க. 2 ரிலேஷன் இருக்கும், அதையும் போட்டுடலாம். வேறு R1 is 1 to many relationship and R2 is many to many relationship. இதை ரெண்டையும் தான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. M1 M2 கடையில் தான் இந்த இது வந்திருக்கு. இப்போ R1 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 to many ரிலேஷன்ஷிப் இருக்கான். R2வில் என்ன இருக்குன்னா many to many ரிலேஷன்ஷிப் இருக்கான். don't have any attributes here one. R1 R2வில் இதுக்குன்னு தனியாக அட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள் ரெக்யூர்ட் டு ரெப்ரசன்ட் த சிச்சுவேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாடல். இதில் நமக்கு எத்தனை மினிமம் டேபிள்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 என்டிட்டி தான் இருக்குங்க. ஸோ M1 M2ங்கிற 2 என்டிட்டி தான் இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப் 2 இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் 1 to many இருக்குது, அனதர் ஒன் many to many இருக்குது. இப்போ எத்தனை டேபிள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம many to many இருக்குது, அப்போ 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, டக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ many to manyனா நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு 3 வரும். ஸோ இது 1 to manyங்கிறது 2 வரும். டோட்டலாக 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆன்சரில் 5 இருக்குது. ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிவு எடுத்துடாதீங்க, என்டிட்டி வைஸாக போங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மெனி அப்படிங்கிற வர்ற இடத்துல 1 to manyங்கிற ரிலேஷன்ஷிப்பில் மெனி வர்ற இடத்துல அந்த டேபிள் ரிலேஷனோட மெச் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு டேபிள் வரும், இந்த இதுக்கு ஒரு டேபிள் வரும். மெனி டு மெனி இருக்குன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு டேபிள் வரும். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை டேபிள் வந்திருக்கு, 3 டேபிள் வந்திருக்கு. ஸோ நம்ம ரூல்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிவிட்டு இங்கே 1 to many வந்திருக்கு, இங்கே many to many வந்திருக்கு, அப்போ 3 + 2 5 அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. டேபிள் வைஸாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த டேபிள் வைஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேபிள் தனியாக இருக்குது, 1ன்னு இருக்கனால செப்பரேட் டேபிள். மெனின்னு இருக்கிறது எங்கே ஆகிரும், ரிலேஷன்ஷிப்போடு வந்துடும். ஸோ இது ஒரு செப்பரேட் டேபிளாக வந்துடும். நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் என்டிட்டிக்கு தனித்தனியாக டேபிள் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்புக்கும் டேபிள் கொடுப்போம். அதில் என்ன இருக்குது இல்லைன்னா நம்ம பார்க்கவே வேண்டாம். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்துட்டாலே நமக்கு என்ன பண்ணிடுவோம், தனியாக அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருவோம். அப்போ இந்த ரிலேஷனுக்கு ஒரு டேபிளும், இந்த என்டிட்டிக்கு ஒரு டேபிள், இந்த என்டிட்டிக்கு ஒரு டேபிள்னு சொல்லிட்டு நமக்கு டோட்டலாக 3 டேபிள்ஸ் வருது.
டோட்டலாக 3 டேபிள் வருது. ஸோ ஆன்சர் வந்து 3. ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே. When a single entity is related to itself, then the relationship term is single entity அப்படின்னு பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறாங்கன்னா சில பேர் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போட்டுறாங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சிங்கிள் என்டிட்டின்னு பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறாங்க, ஒன் டு ஒன்னு போட்டுறாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது. சாரி, ஒரு நிமிஷம். ஸோ இட் செல்ஃப், சிங்கிள் என்டிட்டி ரிலேட்டட் இட் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கனாலே ஆன்சர் வந்து ரிகர்சிவ். ஆன்சர் என்னது? ரிகர்சிவ். இது எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம் இட் செல்ஃப்னு வரும்போது. அடுத்த கொஷின். இந்த கொஷினில் பார்த்தீங்களா, இன் an ER மாடல் suppose relation R is 1:m relationship entity set Y to entity set X. Assume that X has participated totally and Y has participated partially in R. That are the cardinality of X is greater than cardinality of Y. Which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ER டயக்ராம் இதுக்கு வரைஞ்சிக்கலாம். ER model suppose a relation 1:m relationship from the entity set Y to X. ஸோ Y அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது, X அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது, நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குது R. சரியா? சாரி, இது டைமண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1:m ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. 1 to m ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் ஹேஸ் பார்ட்டிசிபேட்டட் டோட்டலி, இது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் நடக்குது. அப்போ 2 லைன் போட்டுருவோம். ஒய் இஸ் பார்ஷியலி, இதுக்கு ஒரு லைன் இருந்தால் போதும், கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கார்டினாலிட்டி ஆஃப் ஒய். எக்ஸோட கார்டினாலிட்டி வந்து ஒய்யோட கார்டினாலிட்டியை விட கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ இதில் ஃபாலோயிங் வர்றதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் ரீட் பண்ணிக்கலாம். எவ்ரி என்டிட்டி இன் ஒய் அசோசியேட்டட் அட்லீஸ்ட் ஒன், த மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன், மினிமம் பார்ட்டிசிபேஷனுங்கிற வேர்டெல்லாம் வந்திருக்கு. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பார்ட்டிசிபேஷன் டேர்ம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல. மெனி டு ஒன்று, ஒன் டு மெனி, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். மெனி டு மெனி. மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒய் இருக்கு இல்லையா, ஒய் வந்து எம்னு வந்து என்ன ரிலேஷன், சாரி எக்ஸுக்கு என்ன ரிலேஷனோ 1 to மெனின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய் வந்து மோர் தென் ஒன் டைம் என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸோட கனெக்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஒய் வந்து ஒன்று தான், பட் எக்ஸ் வந்து மெனி அப்படிங்கிறதுனால ஒய் வந்து என்ன பண்ணிடலாம்னா மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எக்ஸு, எக்ஸு கூட என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் வச்சுக்கலாம். இதே மாதிரி எக்ஸை வந்து ஒய் கூட என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு கனெக்ஷன் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா இது மெனி, பட் ஒய்யில் வந்து என்ன இருக்குது, ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. அப்போது இங்கேருந்து இங்கே எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுக்க முடியும். ஸோ அப்படியே ரிவர்ஸில் மாறுது பாருங்கள். 1 to மெனிங்கிறது மெனி டு ஒன்றுங்கிற மாறுற மாதிரி வருதா. ஸோ இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ வந்து ஒய் வந்து ஒன்று தான், பட் எக்ஸ் மெனிங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்னா மெனி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கோங்க, இங்கே 1 வச்சுக்கோங்க, இங்கே 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கனெக்ஷன் 1 to 2 இருக்கலாம், 1 to 3 இருக்கலாம், 1 to 4 இருக்கலாம், சரியா, 1 to 5 இருக்கலாம். பட் இங்கே போகும்போது இங்கேருந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இங்கே கொடுப்போம். இங்கே 5 எடுத்துகிட்டோன்னா 5 to 1 தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த மீனிங் தான் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ மினிமம் மேக்ஸிமம் பண்ணும்போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் பார்ட்டிசிபேஷன், ஃபுல்லி பார்ட்டிசிபேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷனா எக்ஸ் வந்து இந்த ரிலேஷனோட டோட்டலாக பார்ட்டிசிபேட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதோட ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கணும், 1, சரிங்களா, மினிமம் என்ன இருக்கணும், 1 இருக்கணும், ஓகேங்களா, மேக்ஸிமம் என்ன இருக்கணும், 1 தான் இருக்கணும். ஏன்னா இது எங்கே போகுது, திருப்பி இந்த 1 கிட்ட தான் போகுது. அப்போ 1 to 1 எக்ஸுக்கு இருக்கும். ஒய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து எம்மோட வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது. அப்போ மே ஆர் மே நாட், அப்போ எங்கே வரணும், 0 இருக்கணும் மினிமம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், எம் தானே அங்கே போகுது. ஸோ அப்போ மேக்ஸிமம் எம்மு. ஸோ இந்த 2 கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஷின்ஸை வந்து சரி ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணலாம். எவ்ரி என்டிட்டி இன் ஒய் அசோசியேட்டட் வித் அட்லீஸ்ட் 1 entity ஆஃப் எக்ஸ். எக்ஸு ஒய் வந்து எக்ஸோட அட்லீஸ்ட் 1 வரணுமா, ஸோ நாட் அ கம்பல்சரி. ஏன் அப்படின்னா இது வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். இப்போ மே ஆர் மே நாட், அப்போ 0 தான், 0 இருக்கலாம், இல்லை மெனி இருக்கலாம்.
ஸோ அப்போ 0 to manyங்கிறது வரதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபால்ஸு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒய் இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் எம். ஒய் வந்து மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷனில் வருதா ரிலேஷனோட? எஸ், மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷனில் தான் இருக்குது. ஒய் வந்து 1 ஆனால் எக்ஸ் எம்முங்கிறதுனால மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ. எவ்ரி என்டிட்டி எக்ஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸாக்ட்லி ஒன் என்டிட்டியா? எஸ், எக்ஸ் வந்து மெனி தான், பட் வந்து அதோட ரிலேஷன்ஷிப் எங்கே போகுது? ஒய்க்கு போகுது. ஒய் வந்து 1 இருக்கிறதுனால இப்போ எக்ஸாக்ட்லி ஒவ்வொரு என்டிட்டியும் எக்ஸாக்ட்லி 1ஓட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கண்டிஷனும் ட்ரூ. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், மினிமம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எக்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் 0. மினிமம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எக்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் 0. ஸோ எக்ஸோட மினிமம் பார்ட்டிசிபேஷன் 0-1 கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது? அது ஃபுல்லி பார்ட்டிசிபேட்டட். ஃபுல்லி பார்ட்டிசிபேஷன்னா அட்லீஸ்ட் 1 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 1 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் 1 இருக்கணுமா? ஸோ அப்போ அட்லீஸ்ட் 1 இருக்கனால நமக்கு என்ன ஆகிடுதுங்க? இந்த ஆப்ஷன் ராங் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் என்ன வரும்? அப்போ க்யூவும் ஆரும் தான் கரெக்டு. க்யூவும் ஆரும் தான் கரெக்டு. ஓகேவா? இதாங்க லாஸ்ட் கொஸ்டின். இன்றைக்கி வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோங்க. தேங்க்யூ.